டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு பொது தமிழில் 5000 வினாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் மொதல் 50 வினாக்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் அதை பார்க்கலன்னா பொது தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் அடுத்த 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 50 வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் பதிலளிக்க முடியுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும். சரியான விடையை பொறுத்துக்க. ஏவு ஊர்தி. ஏவு ஊர்தி அப்படின்றது லான்ச் வெஹிக்கிள். ஏவுகணை மிசைல் ஒன்றாவதாக இருக்கு. பதிவிறக்கம். பதிவிறக்கம்னா டவுன்லோட். கடல் மைல் நாட்டிக்கல் மைல். 4 1 2 3 இதான் சரியானது. ஆப்ஷன் வந்து சி. சரியான கலை சொற்களை கண்டறிக. கன்சியூமர் ஆண்டர்பிரினர். கன்சியூமர் அப்படின்றது நுகர்வோர். ஆண்டர்பிரினர் அப்படின்றது தொழில் முனைவோர். விடை வகைகள். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலை வலிக்கும் என்று உரைப்பது. நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு வந்து தலை வலிக்கும் அப்படின்னு சொல்றது என்ன விடை அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வினாக்கு வந்து பதிலளிக்கும் போது தனக்கு ஏற்பட்ட நிகழ்வை பற்றி சொல்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா உருவது கூறல் விடை. ஒரு வினாவிற்கு பதிலளிக்கும் போது தனக்கு ஏற்பட்ட நிகழ்வை பற்றி சொல்றது என்னன்னா உருவது கூறல் விடை. அதாவது நீ படிக்கவில்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு தலை வலிக்கும் அப்படின்னு சொல்றது உருவது கூறல் விடை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சைபர் ஸ்பேஸ். சைபர் ஸ்பேஸ்னா இணையவெளி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சாஃப்ட்வேர் மென்பொருள். அடுத்தது சரியான ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. உதகை உதகமண்டலம். இல்லை ஏவே சரியானது. இல்லை சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. உதகை உதகமண்டலம் இதுதான் சரியானது. நெல்லை மன்னார்குடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை அப்படின்றது திருநெல்வேலி. அடுத்தது கும்பை கும்பகோணம் இதுவும் தவறு தான். கும்பகோணம் அப்படின்றது குடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கும்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு தான். புதுச்சேரி புதுகை இதுவும் தவறு தான். புதுச்சேரி அப்படின்றது புதுவை. புதுகை அப்படின்னு சொல்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையை தான் புதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்க மாதிரி இருக்கும். இந்த புதுகை காவரிசை வருது, அதே மாதிரி புதுக்கோட்டையிலையும் காவரிசை வருது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை, புதுச்சேரி அப்படின்னா புதுவை. இல்லை சரியானது ஏதான். வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவு கேட்டிருக்காங்க. வானவன் மாதேவி என்ற ஊரின் மருவு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மானாம்பதி. மானாம்பதி. அடுத்தது நிறுத்தற்குறிகள். எது வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்கிறவன். இதில் சரியான நிறுத்தற்குறிகள் எது இருக்கு அப்படின்றது பாருங்க. படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா இதில் இக்கு வரணும். அடுத்தது பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம். இதில் வந்து கட்டிக்கிட்டா இதுக்கு பக்கத்தில் வந்து கார்புள்ளி வரணும். அதே மாதிரியே பாஸ் பண்ணிடலாம் இதுக்கு மேலே வந்து இரட்டை மேற்குறி வரணும். என்றான் தாயத்து விற்கிறவன் இதில் என்றான் பக்கத்தில் வந்து கார்புள்ளி வரணும். இதே மாதிரியே ஆப்ஷனில் எது இருக்குன்னு பாருங்க. ஏ வந்து தப்பு தான். அடுத்து படிக்கிற பையன்கள் இதை இக்கு வந்திருக்கு, கட்டிக்கிட்டா கார்புள்ளி வந்திருக்கு, பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் இரட்டை மேற்குறி வந்திருக்கு. அடுத்து என்றான் கார்புள்ளி தாயத்து விற்கிறவன். இல்லை பி தான் சரியானது. பின்வருவனவற்றில் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது. வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்திடுவாங்க என்று வரவேற்பாள். இல்லை ஏவே சரியானதா. வீட்டிற்கு வருபவர்களை கார்புள்ளி இருக்கு, ஒற்றை மேற்குறி இருக்கு, வாங்க வாங்க உட்காருங்க, அரைப்புள்ளி இருக்கு, அம்மா வந்திடுங்க கார்புள்ளி என்று வரவேற்பாள். இல்லை ஏவே சரியானதுதான். சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு. பதில் சொல்லுச்சு, பதில் சொன்னியா, பதில் சொல்லிக்கினியா, பதில் சொல். சரியான எழுத்து வழக்கு எதுனா பதில் சொல், இதுதான் சரியானது. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை தேர்ந்தெடு.
மணி நேற்று பள்ளிக்கு வந்தியா, மணி நேற்று பள்ளிக்கு வந்துட்டியா, மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா, மணி நேற்று பள்ளிக்கு வந்துக்கினா. சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா அப்படின்றது தான் சரியானது. சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துக. எருது, எருது அப்படின்றது என்னன்னா ஆண் மாடை தான் எருது அப்படின்னு சொல்லுவாங்க, பெண் மாடை வந்து பசு அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவதா இருக்கு. அடுத்தது களிறு, களிறு அப்படின்றது என்னன்னா ஆண் யானையை தான் களிறு அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் யானையை என்ன சொல்லுவாங்கன்னா பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னாவதா இருக்கு. கலை, கலைனா பிணை. கடுவன், கடுவன்னா மந்தி. ரெண்டாவதா இருக்கு. 3 1 4 2 ஆப்ஷன் வந்து சி. 3 1 4 2 இதுதான் சரியானது. ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் டேஸ் மயில் தோகையை. சரியானது எதுன்னு பாருங்க. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. இதுதான் சரியானதா இருக்கும். பூவின் இதழ்கள் வந்து விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. இல்ல சி தான் சரியானது. பொருத்தமான காலம் கண்டறிக. வீட்டிலேயே இருந்தேன். இது எதிர்காலம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இல்ல ஏ வந்து தவறானது. ஏன்னு பாருங்க, வீட்டிலேயே இருந்தேன் அப்படின்னு சொல்றது என்னன்னா இறந்த காலம், இறந்த காலமா வரும். எதிர்காலம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாளை வருவேன், இதை இறந்த காலமா கொடுக்குறாங்க. நாளை, நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்றது என்ன வரும்? எதிர்காலத்தை தான் குறிக்கும். இதுல இறந்த காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு தான். இது எதிர்காலம் தான். அடுத்தது வெற்றி பெற்றேன், எதிர்காலம். இதுவும் தவறு தான். வெற்றி பெற்றேன் அப்படின்றது முன்னாடி வெற்றி பெற்றதை சொல்றாங்க. அப்ப இறந்த காலம் தான். இல்ல எதிர்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு தான். அடுத்தது விளையாடுகின்றேன், விளையாடுகின்றேன் அப்படின்றது நிகழ்காலம். இல்ல டி தான் சரியானது. இப்ப நடக்கிறத சொல்றாங்க விளையாடுகின்றேன் அப்படின்னு, அதனால டி தான் சரியானது. பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து எது தவறானது அப்படின்னு கேட்கிறாங்க. வாழ்வான் எதிர்காலம், வாழ்வான் அப்படின்னு சொல்றது எதிர்காலம் தான் சரி. வீழ்கிறான், வீழ்கிறான்னா இப்ப நடக்கிறத சொல்றாங்க நிகழ்காலம். இதுவும் சரிதான். வருவாள், வருவாள் அப்படின்றது நிகழ்காலத்தை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. வருவாள் அப்படின்றது எதிர்காலத்தை தான் குறிக்கும். வருவாங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா எதிர்காலமா வரும். இதுல நிகழ்காலம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் தவறானது. வெல்வாள் அப்படின்றது எதிர்காலம் தான். இது சரிதான். இல்ல தவறான இணை எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சி தான் தவறானது. வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு. வினா எழுத்துக்கள் வந்து ஏ, யா, ஆ தான் வினா எழுத்துக்கள். கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினா சொல்லை தேர்ந்தெடு. பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். இல்ல பொருந்தாத சொல்லி எது அப்படின்னு கேட்கிறாங்க. யார், எப்படி, எவ்வாறு, இது எல்லாமே சரியானது. இல்ல ஏன் அப்படின்றது தான் தவறானது. தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. இல்ல ஏவே தவறானதுதான். ஏன்னு பாருங்க, இணைப்பு சொல்ல பாருங்க. ஆகையால் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறானது. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் வராது, ஏனெனில் வரும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அப்படின்றது தான் சரியானது. தவறான இணைப்பு சொல் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஏ தான் தவறானது. அடுத்ததையும் பார்த்துக்கலாம். நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது. இது சரிதான். எழிலன் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். இல்ல சரிதான். கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இல்ல டியூ சரியானதா? இல்ல தவறானது ஏ மட்டும் தான் தவறானது. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. முருகன் படித்து முடித்து விட்டான், டேஸ் முகிலன் படிக்கவில்லை. இணைப்பு சொல்ல வந்து கரெக்டா போட சொல்லியிருக்காங்க. முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்கவில்லை. இல்லை ஏவே சரியானதா?
முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் வந்து படிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏவே சரியானதா. அடுத்ததையும் போட்டு பாருங்க. முருகன் படித்து முடித்து விட்டான், அதனால் முகிலன் படிக்கவில்லை. இது வராது. முருகன் படிச்சனால முகிலன் வந்து படிக்கல அப்படின்றது தவறானதா. முருகன் படித்து விட்டான் ஏனெனில் முகிலன் படிக்கவில்லை. இது வராதா. அதே மாதிரி முருகன் படித்து முடித்து விட்டான் ஆகையால் முகிலன் படிக்கவில்லை. இது வராதா. ஆனால் அப்படின்றது தான் சரியான இணைப்பு சொல். ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதியை கண்டறிக. இல்ல தொழிற்பெயர் விகுதி வந்து ஆட்சி அப்படின்றதுல சி தான் தொழிற்பெயர் விகுதி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக. கபிலர் திறமையானவர் என்று குமரன் தெரியும். சரியான சொல் என்ன வரும்னு பாருங்க. கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும் அப்படின்றத சரியான தொடரா அமையும். டி தான் வரணும். கடை என்பதன் சரியான இருபொருள் காண்க. கடை அப்படின்றது கடைசி முடிவு அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரியே கடை அப்படின்றது அங்காடி ஒன்று. அங்காடிய கடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை சி தான் சரியானது. கடைனா முடிவு, இன்னொரு கடைனா அங்காடி. இருபொருள் தருக 6. 6க்கான இருபொருள் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து எண்கள்ல வரும் 6 சொல்றாங்க. இன்னொன்று காவேரி ஆறு நீர்நிலையை சொல்றாங்க. டி தான் சரியானது. குறில் நெடில் மாற்றம் சரியான பொருள் வேறுபாடு அறிந்து தெரிவு செய்க. சிலை சீலை. சிலை அப்படின்றது சிற்பம், சீலை அப்படின்றது துணியை குறிக்கும். சரியானது 2 தான். சிலைனா சிற்பம், சீலைனா துணி. பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது? இந்த 4 வாக்கியமுமே படிச்சு பாருங்க. தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் வாழை இலை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு. இதுல முறையான தொடர் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இல்ல சி தான் சரியானது. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படின்றது தான் சரியானது. அடுத்தது 4 கூற்று கொடுத்திருக்காங்க. கூற்று 1 நாட்டை கைப்பற்றல் மஞ்சள் நிறம் கொண்ட மலர் கொடி வகை. கூற்று 2 நிறைமீட்டல் நீலம் கலந்த சிவப்பு மலர் செடி வகை. கூற்று 3 வந்து எதிர்த்து போரிடுவது நீல நிற மலர் குறுமர வகை. கூற்று 4 கோட்டையை கைப்பற்றல் வெண்ணிறம் செடி வகை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முதல் நீங்க பொது தமிழ்ல 10ஆம் வகுப்பு இயல் 7ல புறப்பொருள் இலக்கணம் நீங்க படிச்சிருக்கணும். 10th இயல் 7ல புறப்பொருள் இலக்கணம் இது படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிருக்க முடியும். கூற்று 1ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. நாட்டை கைப்பற்றல் மஞ்சள் நிறம் கொண்ட மலர் கொடி வகை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒன்னே தவறு தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் என்ன திணைன்னு பாருங்க. நாட்டை கைப்பற்றல் அப்படின்றது வஞ்சி திணை. வஞ்சி திணையை குறிக்கும். அதுக்கான மலர் வந்து வஞ்சிப்பூ. நிறம் என்னவா இருக்கும்னா வெள்ளை நிறமா இருக்கும். இதுல மஞ்சள் நிறம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனால 1 வந்து தவறு. அடுத்து 2வது கூற்ற பாருங்க. நிறைமீட்டல் அதாவது ஆநிறை மீட்டல் நீலம் கலந்த சிவப்பு மலர் செடி வகை. இது சரியானது. 1 தவறு, 2 வந்து சரி. 3வது கூற்று 3 எதிர்த்து போரிடுவது நீல நிற மலர் குறுமர வகை. இல்ல 3 சரியானது தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இது என்ன திணை அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சி திணை. எதிர்த்து போரிடுவது வந்து காஞ்சி திணை வரும். இந்த 3 சரியானதா. 4வது கோட்டையை கைப்பற்றல் வெண்ணிறம் செடி வகை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல 4 தவறு தான். ஏன்னு பாத்தீங்கன்னா கோட்டையை கைப்பற்றல் அப்படின்றது உளிங்கை திணையை வரும். உளிங்கை திணையில வரும். அதே மாதிரி அதுக்கான பூ என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல வரும். இல்ல வெண்ணிறம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கூற்று 4 தவறு. சரியானது எதுன்னு பாத்தீங்கன்னா 2, 3 தான் சரியானது. கூற்று 2 மற்றும் 3. மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். ஏ சரிதான். இந்நூலின் 31 பாடல்கள் உள்ளன. இது சரியானது. கற்றவரை விட மன்னரை சிறந்தவர் ஆவார். சி தான் தவறானது. கற்றவரை விட மன்னரை சிறந்தவர் அப்படின்றது இதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. மன்னனை விட கற்றவரை சிறந்தவர் அப்படின்றது தான் சரியானது.
தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. சி தான் தவறானது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. டெம்பஸ்ட், டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. அடுத்தது சரியான இணையை தெரிவு செய்க. புதர், திக்கெட், பள்ளத்தாக்கு, ரிட்ஜ், சமவெளி, லோகஸ்ட், மலைமுகடு, ட்ரைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா புதர், திக்கெட் அப்படின்றது சரியானது. பள்ளத்தாக்கு, ரிட்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. ரிட்ஜ்னா முகடு. அதே மாதிரி லோகஸ்ட் அப்படின்றது வெட்டுக்கிளி. மலைமுகடு, ட்ரைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ட்ரைபும் தவறு தான். ட்ரைப்னா என்னன்னா பழங்குடி. சரியானது ஏ தான் சரியானது. மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பி. வள்ளுவர் பெரும்புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும்? வள்ளுவர் பெரும்புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருள்ல வரும்னா உடைமை பொருள்ல வரும். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. வெறிக்காமல் கலனியுள் உள்ளுணர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். வெறி அப்படின்றது என்னன்னா மனம். கமல்னா கமலும். கலனினா வயல். உளுணர்னா உழவர். இதுக்கான பொருள் என்னன்னா மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுது இருந்தன. இதுதான் சரியானது. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. அரிச்சுவடு. அரிச்சுவடுக்கான பொருள் என்னன்னா அகர வரிசை எழுத்துக்கள். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஆமா என்னும் கலை சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. ஆமா அப்படின்றதுக்கான கலை சொல்லுக்கான பொருள் என்னன்னா காட்டு பசு. அடுத்தது வாரணம் என்பதற்கான பொருள் வந்து யானை. வாரணம் அப்படின்றதுனா என்னன்னா யானை. ஆழி என்பதற்கான பொருள் ஆழினா கடல் அப்படின்றது நமக்கு தெரியும். சொற்களின் கூட்டு பெயர்கள் ஆடு. ஆடுக்கான கூட்டு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆடுக்கான கூட்டு பெயர் ஆட்டு கூட்டம், ஆட்டு தொழுவம், ஆட்டு மந்தை, ஆட்டு சந்தை. சரியானது ஆட்டு மந்தை அப்படின்றது தான் சரியானது. வன்தொடர் குற்றியலுகரம் எது? இந்த சொல்ல வந்து வன்தொடர் குற்றியலுகரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வன்தொடர் குற்றியலுகரம்னா என்ன வரும்னா வல்லின எழுத்துக்கள் வரும். கசட தபர. இல்லை மெய் எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த எழுத்துக்கள்லாம் எங்கே வருதுன்னு பாருங்க. நாக்கு இல்லை இக்கு வருது, வல்லின எழுத்து. அதே மாதிரி வகுப்பு இப்பு வருது. இப்போ இதுதான் சரியானது. வன்தொடர் குற்றியலுகரம் எதுனா நாக்கு, வகுப்பு. யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள். யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் எதுனா குறில், நெடில், ஒற்று. பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. ஒன்று கூட்டல் உயிர், ஓர் உயிர். ஏன் வந்து இங்க ஓர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி வந்து ஓர் தான் வரணும். ஊன் இருக்கு. இந்த உயிர் எழுத்துக்கு முன்னாடி எப்பயுமே ஓர் அப்படின்றது தான் வரணும். ஒரு, ஒன்று இதெல்லாம் வரக்கூடாது. அதனால ஒன்று கூட்டல் உயிர் அப்படின்றது ஓர் உயிர். பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. இரண்டு கூட்டல் எழுத்து ஈர் எழுத்து. இரண்டு கூட்டல் எழுத்து ஈர் எழுத்து. அடுத்தது சொல் பொருள் கொடுத்து பொருத்த சொல்லியிருக்காங்க. அணங்கு. அணங்குனா தெய்வம், மூணாவதா இருக்கு. மாகால். மாகால் பெருங்காற்று. மண்ணீர். மண்ணீர் கடல். கயம் நீர்நிலை. அணங்குனா தெய்வம், மாகால்னா பெருங்காற்று, மண்ணீர்னா கடல், கயம்னா நீர்நிலை. 3, 4, 1, 2 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது சொல் பொருள் கொடுத்து பொருத்த சொல்லியிருக்காங்க. கொடியனார். கொடியனார்னா மகளிர். இசை, புகழ், மறுப்பு, கொம்பு.
மால்வரை பெரிய மலை. இல்லை சரியானதுன்னு பாருங்க 3 4 2 1 இதான் சரியானது. ஆப்ஷன் வந்து டி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். இல்லை ஏவே தவறானது. இல்லை மனிதன் அப்படின்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க செல்கிறார்கள் அப்படின்னு நிறைய பேர் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏ வந்து தவறு. அடுத்தது மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார். இங்கே மனிதர்கள் அப்படின்னு நிறைய பேர் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே செல்கிறார்னு ஒருத்தர் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு தான். அடுத்து மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். இல்லை சி தான் சரியானது. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சி தான் சரியானது. அடுத்தது பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன. இல்லை ஏவே சரியானதா. அடுத்ததெல்லாம் பார்த்துக்கோங்க. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன அப்படின்றது சரியானது தான். இல்லை ஏவே சரியானது தான். கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. அடுத்த 5 வினாக்கள் வந்து இந்த பத்தியிலிருந்து கேட்பாங்க. மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆழ்மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். இந்த பத்தியை படிச்சிட்டிங்கன்னா அடுத்த 5 வினாக்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். இந்த ஃபர்ஸ்ட் லைனாகவே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தன? கப்பல் கட்டும் கலையில் தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று இலக்கியங்கள் தான். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது? முன்னீர் வழக்கம்னு. இதோட பொது தமிழ்ல 100 வினாக்கள் பார்த்திருப்போம். அடுத்த 50 வினாக்கள் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இன்னும் நீங்க வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.